Assalamu alaikum everyone, welcome back to my channel. Hope you all are doing good. Bombay sweet shops-ல இருக்கிற அதே டேஸ்ட்க்கு ஈஸியாக வீட்டில் எப்படி மஸ்கட் செய்கிறேன்னு வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் மஸ்கட்டை போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில்வர் ட்ரேயில் கீ கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி எடுத்து வைக்கிறேன். ஆயில் இல்லைன்னா பட்டரும் உங்களுக்கு பூச இயலும். இப்போ ஒரு பேனில் 2 கப் சுகருக்கு 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி சுகர் நல்லா கரையும் வர வைக்கிறேன். சைட் பை சைட் 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு வாட்டர் 1 கப் எடுத்திக்கிறேன். அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் விஸ்க் பண்ணி எடுத்து ஓரமாக வைக்கிறேன். நீங்கள் சுகர், கார்ன்ஃப்ளவர், வாட்டர் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு சேம் கப்பே யூஸ் பண்ணுங்கள். சுகர் நல்லா கரைஞ்ச பிறகு லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அண்ட் ரோஸ் வாட்டர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ரோஸ் வாட்டருக்கு பதிலாக உங்களுக்கு ரோஸ் எசன்ஸ் ஆர் எனி ஃப்ளேவர் எசன்ஸ் எடுக்க இயலும். சுகர் சிரப் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆக போக்கல நான் கரைச்சி வச்சிக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இடக்கிட கொஞ்சம் விட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிச்ச நேரம் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க, பேர்ன் ஆக பார்க்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு வாரத இந்த ஸ்டேஜில் இருந்து கீ ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். 1/4 கப் கீ நான் டோட்டலாக எடுத்திக்கிறேன். பட் அதை சேம் டைமே போடாமல் விட்டு விட்டு பிரித்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு பிறகு கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ண வேணும், இல்லைனா பேர்ன் ஆகிரும். நான் இங்கே yellow ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ 1/4 கப் கீயை இடக்கிட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். இப்போ கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற நட்ஸ் எனிதிங் ஆட் பண்ண இயலும், இல்லைன்னு சொன்னால் எள்ளு ஆட் பண்ணவும் இயலும். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன். உங்களுக்கு பார்க்கலும் சட்டிலிருந்து பிரிஞ்சு எல்லாம் ஒரு டோ போல் ஆவிக்கிறத ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்க போக்கல ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ சூடாக இருக்க போக்கில் நாங்கள் ஆல்ரெடி கீ க்ரீஸ் பண்ணி வச்சிக்கிற ட்ரேயில் ஆட் பண்ணி ஸ்பெச்சுலர் ஒன்றால் ஈவனாக ஃப்ளட் பண்ணி கம்ப்ளீட்டாக சில்லாகவும் வர வைக்கிறேன். இப்போ கூலாவின பிறகு கட் பண்ணி சர்வ் பண்ண இயலும். இனி நீங்களும் நிறைய மணி கொடுத்து ஷாப்ஸில் வாங்காமல் ஹோம்லேயே ஈஸியாக செஞ்சிட இயலும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சின்னு சொன்னால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். See you all with another interesting video. Until then, bye. Take care.